ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 5.4 சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ்ல 8த் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லுங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். 7th கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 5.4 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். 8th கொஸ்டின் நான் வாசிக்கிறேன். Bar graph illustrates the results of a survey conducted on vehicles crossing over a toll plaza in 1 hour. ஸோ பேசிக்கா என்ன கொடுக்குறாங்கன்னா, எத்தனை வெஹிக்கிள் வந்து கண்டக்டர் சர்வே ஆன் வெஹிக்கிள்ஸ் கிராசிங் ஓவர் டோல் பிளாசா இன் 1 hour. இப்போ எத்தனை பஸ் கிராஸ் பண்ணுது, எத்தனை லாரி கிராஸ் பண்ணுது, எத்தனை கார் கிராஸ் பண்ணுது, எத்தனை வேன் கிராஸ் பண்ணுது, எத்தனை டூ வீலர் கிராஸ் பண்ணுது, மற்ற அதர் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் வேற எத்தனை கிராஸ் பண்ணுது 1 hourல டோல் பிளாசா யூஸ் பண்ணாங்க. பேசிக்கா எத்தனை வெஹிக்கிள்ஸ் வந்து டோல் பிளாசா யூஸ் பண்ணுதுன்ற மாதிரி கணக்கு இந்த டேட்டா கொடுத்துருக்கான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணா உங்களுக்கு இந்த கொஸ்டின் முடிஞ்சுது, இந்த கேம் ஓவர். ஸோ இப்போ எத்தனை பஸ்ன்னு கேட்டிருக்கான். ஸோ பஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பஸ்ஸோட கிராஃப். ஸோ இதுதான் பஸ், இதுதான் பஸ்ஸோட கிராஃப். ஸோ 40 பஸ் கரெக்டாக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 40. செகண்ட் இங்கே ஒரு பிளாங்க் கொடுத்துருக்கான். இதுல என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்சர்வ் த பார் கிராஃப் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபில் அப் த ஃபாலோயிங் டேபிள் தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ எல்லா பிளாங்க்ஸையும் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின் ஓவர், 8th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். ஸோ இப்போ 45ஓட எது கரஸ்பாண்ட் ஆகுதுன்னு மட்டும் பார்க்கணும். ஏன்னா இங்க 45 கொடுத்துருக்கான், ஆனால் வெஹிக்கிள் பேர் கொடுக்கல, லாரியா காரான்னு கொடுக்கல. ஸோ நம்ம 45 எங்க இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். 45 இதான் 45. ஸோ இதான். ஸோ லாரி தான் கரெக்டாக 45ஓட கரஸ்பாண்ட் ஆகுது. ஸோ இந்த பிளாங்கோட ஆன்சர் வந்து லாரி. லாரிஸ், லாரின்னு போட்டுக்கிறேன். இப்படி லாரின்னு போட்டுக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் நல்லா வரைகிறேன். லாரி. ஓகே, லாரி. இப்போ கார், எத்தனை கார்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கான். எத்தனை கார்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கான் இங்க. ஸோ இங்க வந்து நான் லாரின்னு இங்க எழுதிக்கிறாங்க. இது கீழே இப்போ எழுதிக்கிறேன் லாரி, லாரிஸ். இப்போ எத்தனை கார்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கான். ஸோ கார்ஸ் கிராஃப் எடுத்துக்கிட்டு பார் எடுத்துக்கிட்டு நீங்க கால்குலேட் பண்ணா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ காரோட பார் இதோட கரஸ்பாண்ட் ஆகுதுன்னா இங்கே கரஸ்பாண்ட் ஆகுது கரெக்டா. 65ஓட கரஸ்பாண்ட் ஆகுது. ஸோ 65 கார் இருக்குன்னு அர்த்தம். ஸோ வி ஹாவ் 65 கார்ஸ் which cross the toll plaza in 1 hour in that specific hour basically. ஸோ எத்தனை வேன் இருக்குன்னு கேட்குறான். எத்தனை வேன்னா இந்த பாயிண்டோட எது கரஸ்பாண்ட் ஆகுதுன்னு பார்த்தா உங்களுக்கு கிடைச்சோம். எத்தனை வேன். ஸோ 50 வேன்ஸ் இருக்கு. கரெக்டாக நான் ஆரோ வரைஞ்சிட்டேன். ஸோ வி ஹேவ் 50 வேன்ஸ் கிராசிங் த டோல் பிளாசா இன் 1 hour. ஸோ 50 வேன் கிராஸ் ஆகுது டோல் பிளாசா. இப்போ எந்த டைப் வந்து 30ஓட கரஸ்பாண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். 30ஓட. ஸோ 30லேருந்து ஒரு ஆரோ வரையலாம். 30லேருந்து ஒரு ஆரோ வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இங்கே வருது. டூ வீலர்ஸ் தான் 30ஓட கரஸ்பாண்ட் ஆகுது. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து டூ வீலர்ஸ். இந்த பிளாங்கோட ஆன்சர், சாரி, இந்த பிளாங்கோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸ்னு வரும். டூ வீலர்ஸ், டூ வீலர்ஸ். இப்போ அதர்ஸ் எத்தனை வெஹிக்கிள்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான், இங்கே தான் அதர்ஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா கரெக்டாக 10ஓட கிராஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கலாம் நீங்கள். கரெக்டாக 10ஓட கிராஸ் ஆகுது. கொஞ்சம் கீழே இறக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் 10லேருந்து நம்ம இறக்கலாம். 10ஓட கிராஸ் ஆகுது கரெக்டாக. ஸோ அதர்ஸ் வந்து 10 வெஹிக்கிள்ஸ் அதர்ஸ் டைப்ல வந்துடும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் கிடைச்சிடும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா 40 + 45 + 65 + 50 + 30 + 10 இது எல்லாத்தையும் கூட்டணும் நீங்கள். ஸோ இப்போ தனியாக நான் எழுதுறேன். ஸோ இதெல்லாம் கூட்டணும்னா 40 + 45 + 65 + 50 + 30 + 10. ஓகேவா? இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் கிடைச்சிடும். இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி கூட்டலாம். இதை கிளப் பண்ணிக்கோங்க. 50 + 30 18 வரும். 80 + 10 19 வரும். ஸோ 90. 45 + 65 என்ன வரும். 40 + 60 உங்களுக்கு 100ன்னு வரும். இங்கே ஒரு +5 போடுங்க, இங்கே ஒரு +5. ஏன்னா இது 45ன்னு அர்த்தம். +5 45, 65. ஸோ 45 + 65 என்னன்னா 100 + 10ன்னு அர்த்தம். இது ரெண்டும் 10ன்னு வரும். 5 + 5 10, 40 + 60 100. ஸோ இது வந்து 110ன்னு வரும். 45 + 65 is nothing but 110. ஸோ 110 + 90 என்ன வரும். 110 + 90 is nothing but 200. இது 200. ஸோ வெறும் இந்த 40 மட்டும் தான் நம்ம லெஃப்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதையும் கூட்டினீங்கன்னா இதோட கூட்டினீங்கன்னா 240ன்னு வரும் உங்களுக்கு ஆன்சர். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 240 வெஹிக்கிள்ஸ். இதுதான் கம்ப்ளீட் ஆன்சர். ஸோ ஃபைனல் பிளாங்கோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 240.
240 வெஹிக்கிள்ஸ் இருக்கு டோட்டலா. ஸோ இதோட 8th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம 5th கொஸ்டின் 9th கொஸ்டின் என்னால் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அதுல டிரா பார் கிராஃப்னு கேட்டிருக்கான். நான் முந்தையே சொல்லியிருக்கேன், என்னால் பார் கிராஃப் வரைய முடியாது இந்த ஸ்க்ரீன்ல. எல்லா டீட்டெயில்ஸும் இந்த மாதிரி என்னால் கரெக்டாக கொடுக்க முடியாது. இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் என்னால் கொடுக்கறது கஷ்டம் இந்த ஸ்க்ரீன்ல. ஸோ அதனால அந்த 2 கொஸ்டின் மட்டும் நீங்களே பண்ணுவீங்க. மற்ற எல்லா கொஸ்டின் நான் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ சம்மரி பார்த்துடலாம். சம்மரியோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்ஃபர்மேஷன் கலெக்டட் இஸ் நோன் அஸ் டேட்டா. இதெல்லாம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி டேட்டா. டேட்டா கலெக்டட் பை someone else is called secondary data. இதுவும் பார்த்துட்டோம். டேட்டா கலெக்டட் இஸ் ஆர்கனைஸ்ட் யூஸ்வலி இன் tally marks table. அதாவது frequency table பேசிக்கா. The organized data can be represented using a pictograph or bar graph. இதுவும் பார்த்துட்டோம். ஸோ எல்லா பாயிண்ட்டுமே பார்த்துட்டோம் நம்ம. பேசிக்கா இந்த லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். Pictograph is the representation of data through pictures or objects. இதுவும் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம். Bar graph consists of parallel bars, horizontal or vertical, whose length corresponds to the number of items. இதுவும் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் சம்மரி பேசிக்கா. ஸோ இந்த வீடியோட இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம அடுத்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் நினைக்கிறேன், இந்த டேர்ம் 1. ஸோ அந்த சாப்டரோட இந்த டேர்ம் 1 முடிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.